மாவட்டத்தை பொறுத்தளவில் இப்பொழுது ஒரு பருவ காலம் முடிந்து மானாவாரி பயிர்களை விவசாயம் செய்கின்ற தமிழகத்தில் வெறும் மானாவாரி விவசாயத்தை மட்டும் நம்பி பயிரிடுகிற மாவட்டங்களில் குறிப்பிட்ட ஒரு 2 மாவட்டங்கள் தான் இருக்கின்றன. அதில் நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 5 வட்டங்கள், கோவில்பட்டி, கயத்தாறு, ஓட்டப்பிடாரம், விளாத்திகுளம், புதூர் ஆகிய வட்டங்களில் மட்டும் இந்த மானாவாரி விவசாயத்தை மட்டும் நம்பி மக்கள் வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து வருகின்றார்கள். இதில் கடந்த 3 ஆண்டுகளாக காட்டு பன்றிகளும் மான்களும் விளைநிலங்களை சேதப்படுத்தி கை கெட்டியது வாய் கெட்டவில்லை என்ற நிலையில் விவசாயிகளோட வாழ்வாதாரமே முற்றிலும் பாழாகின்ற நிலை ஏற்பட்டது. இதை 2 ஆண்டுகளாக தொடர்ந்து சட்டமன்றத்திலே பேசியும் கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தும் இங்கே மாவட்ட நிர்வாகத்தில் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த விவசாய பணிகள் முன்னெடுப்பு நடக்கின்ற நேரத்திலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த 2 பிரச்சனைகளுக்கு, இந்த காட்டு பன்றிகளும் மான்களுக்கும் தீர்வு காணப்படவில்லை. அதனால் இந்த ஆண்டும் வழக்கம் போல விவசாயிகள் பெரும் பாதிப்பு உள்ளாகின்றார்கள். அதே போல டிசம்பர் கடந்த மாதம் 12ஆம் தேதி இரவு 2 மணிக்கு தொடங்கிய மழை நான் மேற்கூறிப்பட்ட இந்த 5 வட்டங்களில் 13ஆம் தேதி இரவு 3 மணி வரை கிட்டத்தட்ட 25 மணி நேரத்தில் 34 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்து அதிகமான சேதம் ஏற்படுத்தி அந்த விளைந்த பயிர்கள் எல்லாம், பருப்பு வகைகள் எல்லாம் ஈரக்காற்று, அதாவது மாய்ச்சர் என்று சொல்லுவார்கள். அந்த மாய்ச்சர்னா குளிர்ந்த காற்று, அந்த குளிர்ந்த சூழ்நிலை இருந்தாலே அது நமுத்து விடும். அதிகமாக தண்ணீர் தேங்கினா முளைத்து விடும் செடியிலேயே. அது முளைக்கின்ற நேரத்தில் அது விவசாயிகளுக்கு பயன் தராது. விளைந்த பிறகும் அது விலைக்கு செல்லாது. கிட்டத்தட்ட 10,000 ரூபா ஒரு குண்டால் வாங்கினா அதுக்கு பிறகு 2,000-3,000 ரூபாய் தான் வாங்குவார்கள். விளைச்சலும் பாதியாக குறைந்து விடும். இந்த உளுந்து, பாசிப்பயிறு போன்ற பயிர், எள்ளு போன்ற பாசிப்பயிறு, மல்லி, வத்தல் போன்றவையெல்லாம், வத்தல்லாம் விளாத்திகுளம் புதூர் பகுதியில் மானாவாரியில், இந்தியாவிலேயே மானாவாரியில் இங்கே தான் விளைகிறது. அதுக்கு உலக நாடுகளிலே அதிக கிராக்கி இருக்கின்றது. அந்த பயிர்களெல்லாம் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றதாக ஒரு 10 தினங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொல்லி இந்த நிலைமை இருக்கின்றது. இப்படி இயற்கை பேரிடர் மூலமாகவும் பாதிப்பு, வனவிலங்குகளாலும் பாதிப்பு, ஆக இருமுனை தாக்குதலால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இந்த ஆண்டு பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னவுடன் இழப்பீட்டுத் தொகையாக நாங்கள் சொன்னோம் 31ஆம் தேதிக்குள் இழப்பீட்டுத் தொகை வரவில்லை என்றால் விவசாயிகளாகவே தாங்களாக முன் வந்து நேற்று தினம் முதலமைச்சர் நமது மாவட்டத்துக்கு வரும்போது கருப்பு கொடி ஏற்றுவோம் என்ற அறிக்கையெல்லாம் விட்டிருந்தார்கள். இவர் அதுக்கு முன்பாக அரசு 27-28ஆம் தேதி இழப்பீட்டுத் தொகை அவர்கள் கணக்கில் வைத்திருப்பதாக சொல்லுகின்றார்கள். அது போதுமானதாக இல்லை. ஏன்னு சொன்னால் நமது மாவட்டத்தை இயற்கை பேரிடர் மாவட்டமாக அறிவித்து ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய், 25,000 ரூபாய் என்பது கூட கட்டுப்படி ஆகாது. இருந்தாலும் அரசின் நிதிநிலையை கருத்தில் கொண்டு ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இருந்தாலும் ஏதோ தற்காலிகமாக இழப்பீட்டுத் தொகை விவசாயிகளுக்கு கணக்கில் வர வைத்திருக்கின்றார்கள். அது போதாது என்ற மனக்குறையை நேற்றைய தினம் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு எட்டயபுரத்துக்கு சென்ற நேரத்தில் அந்த விளாத்திகுளம் புதூர் பகுதியில் கரிசல் பூமி என்ற ஒரு அமைப்பை வைத்திருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள்லாம் என்னை வந்து சந்தித்தார்கள். இன்றைக்கு காலையில் கூட கயத்தாறு பகுதியில் உள்ள விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் எனக்கு அந்த கோரிக்கையை வைத்து இழப்பீட்டுத் தொகை மிக குறைந்த அளவில் வந்திருக்கின்றது, அதுவும் ஒரே சீராக அத்தனை விவசாயிகளும் கிடைக்கவில்லை என்ற நிலையை சொல்லியிருக்கின்றார்கள். இனிமேலும் அரசு தாமதிக்காமல் இது இயற்கை பேரிடர் மாவட்டமாக நமது இந்த பகுதிகளை அறிவித்து அதற்கு விவசாயத்துக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்துவோம். இங்கே வலியுறுத்தியிருக்கின்றோம். அடுத்து சட்டமன்றம் 6ஆம் தேதி கூடுகின்ற நேரத்தில் அங்கேயும் இது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மூலமாக இது அரசின் கவனத்திற்கு எடுத்து சொல்வோம். சென்னை மாநில அதிமுக சார்பாக தமிழக முழுவதும் ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை குறித்து அமைச்சர் கீதாட்சி வந்து விமர்சனம். இது ரொம்ப வெட்கக்கேடான செயல். அமைச்சரின் பேட்டி என்பது, அமைச்சருடைய அறிக்கை என்பது ஒரு காயம் ஏற்பட்டால் காயத்தை ஆற்றுவதாக இருக்க வேண்டும் என்று சொல்வதில் அந்த காயத்தை மேலும் காயப்படுத்துவதாக இருக்கும். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகம். இன்னும் சொல்ல போனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நமது நாட்டைச் சேர்ந்த, தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கு உள்ள அத்தனை மாநிலத்தைச் சேர்ந்த
மாணவ மாணவிகள் பயில்கின்றார். இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் உள்ள மாணவ மாணவிகள்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்தை தேடி வந்து பயில்கின்ற ஒரு பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம். அங்கே இப்படி ஒரு கொடுமையான சம்பவம், அருவருக்கத்தக்க சம்பவம், ஒரு விரும்பத்தகாத சம்பவம், இப்படி நடந்த சம்பவத்தை இந்த அரசு மூடி மறைக்க பார்க்கிறது. அதுக்கு நாங்கள் இது அரசியலுக்காக சொல்லவில்லை. ஏன்னு சொன்னால் அதில் குற்றம் சாட்டப்பட்டு இன்றைக்கு கைது செய்யப்பட்டுள்ள நபர் ஞானசேகரன் முதலில் அந்த மாணவி துணிச்சலாக சென்று வழக்கு கொடுக்கின்றார் காவல்துறையில். அதன் அடிப்படையில் சந்தேகப்படுகின்ற 5-6 நபர்கள் என்ற நிலையில விசாரிக்கின்றது. அந்த 5-6 நபர்களே ஒருவராக ஞானசேகரனையும் விசாரித்து விட்டு அந்த 5-6 நபர்களையும் வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க, ஞானசேகரன் உட்பட. அதற்கு பிறகு இந்த விஷயமெல்லாம் ஊடகம், எக்ஸ் தளம் மற்றும் பத்திரிகைகள் வாயிலாக வெளியே வந்த பிறகு, வெளிப்படையாக வெளி உலகத்திற்கு தெரிய வந்த பிறகு மீண்டும் அவர் கைது செய்யப்படுகிறார். முதலிலே கைது செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார். ஏதோ அழுத்தத்தின் காரணமாக இந்த செய்திகள் வருகின்றன. அதெல்லாம் இனி விசாரணையின் முடிவில் இது தானாக முன் வந்து இன்றைக்கு மகளிர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம் இதை விசாரணைக்கு எடுத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றம் கடும் கண்டனத்தை காவல்துறைக்கு தெரிவித்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றம் இந்த அரசிற்கு பாதிக்கப்பட்ட மாணவியை இப்படி நடக்க வேண்டும் அப்படி நடக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. மாணவி வந்து ஒரு சொல்லுவாங்களா மெச்சூரிட்டி, அந்த வயதை அடைந்தவர்கள் அந்த மாணவி எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்க்கையை வகுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தெரியும். அதை நாம் இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது என்ற அறிவுறுத்தலோடு மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று சொன்னால், நஷ்டஈடு என்று வழங்க வேண்டும் சொன்னாலே இந்த அரசுக்கு விதிக்கப்பட்ட அபராதமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏன்னு சொன்னால் இது தடுக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு அண்ணா பல்கலைக்கழக வளாகம் சென்னையிலே மையப்பகுதியில் இருக்கின்றது. அந்த பகுதியில் நாங்கள் எல்லாம் செல்லுகின்ற இடத்துல குறிப்பிட்டு நாங்கள் அமைச்சர்களாக இருந்தாலும் கூட உரிய அனுமதி இல்லாமல் அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர், அந்த பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் என்று சொன்னால் ஆளுநர், துணைவேந்தர் என்று சொன்னால் அதற்கு தனியாக இருப்பார்கள். அவர்கள்லாம் அந்த அளவில் உள்ளவர்கள் தான் அங்கே உள்ள செல்ல முடியும். அந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துக்கு பாதுகாப்பு இவ்வளவு உறுதி செய்யப்பட்ட பாதுகாப்புக்கு உள்ளே இந்த சம்பவம் நடந்த பிறகு பார்த்தால் அதில் 60 சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன. அதில் 30-35க்கு மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்ற நிலை இன்றைக்கு தெரிய வருகிறது. இதெல்லாம் யாருடைய குறைபாடு? இப்போ ஆளுகின்ற பொறுப்பில் யார் இருக்கின்றார்கள்? இந்த அரசு தான் எத்தனை, அதையும் கோட்டை விபத்தை அடுத்து விமான நிலையத்துக்கு வருகின்ற வழியிலே நகரின் மையப்பகுதியிலே 4 பேரும் அமைச்சர், இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் அதே வேலைச்சேரியில் அவருடைய இல்லம் இருக்கின்றது. அண்ணா பல்கலைக்கு துரைமுருகன், மூத்த அமைச்சருடைய துரைமுருகன் இல்லம் இருக்கின்றது. அந்த பகுதியில மையப்பகுதியில் உள்ள பகுதியில இத்தனை மாணவர்கள் படிக்கின்ற அந்த வளாகத்திற்குள்ளே சிசிடிவி கேமரா அப்ப திட்டமிட்டு அது செயல்படுத்தப்பட்டதா? இந்த விசாரணை எல்லாம் இனிமேல் விசாரணையின் முடிவில் அது வர இருக்கின்றது. ஆக இந்த நிலையில நடைபெற்ற சம்பவம் ஒரு அருவருக்கத்தக்க, வேண்டப்படாத, இன்னும் சொல்ல போனால் நடக்கக்கூடாத சம்பவம். இதை இந்த அரசு அந்த நபர் பேசுகின்ற நேரத்தில் நீ என்னோடு இருக்க வேண்டும், தனியாக இருக்கணும், அதை போய் வீடியோவில் பதிவு செய்து அந்த மாணவனும் அந்த மாணவியும் தனியாக பேசியதை, அவள் நெருக்கமாக இருந்ததை வீடியோ பதிவு செய்து அதை வைத்து மிரட்டி அந்த மாணவனை அடித்து விரட்டி விட்டு, இதை நான் கல்லூரி நிர்வாகத்தில் காமித்து நீ மேலே படிக்க முடியாதவர்களுக்கு செய்வேன், இல்லை உன்னுடைய பெற்றோருக்கு அனுப்புவேன், உன்னுடைய சக நண்பர்களுக்கு அனுப்புவேன், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமிலே மற்ற தகவல் தொழில்நுட்பம் மூலமாக அனைத்து இடங்களும் சொல்லுவேன் என்றவர் அந்த மாணவி, அந்த வயதுக்கு பக்கத்து 19 வயது மாணவிக்கு என்ன அந்த சூழ்நிலை என்ன தெரியும்? பதட்டத்தோடு பதட்டப்பட வைத்து பாலியல் வன்கொடுமை செய்து, எனக்கு மட்டும் இனிமேல் 2 நாட்கள் கழித்து உன்னை மீண்டும் அழைப்பேன், நான் அழைக்கின்ற வர வேண்டும் சொல்லிவிட்டு ஒருவருடன் அவர் பேசுகின்றார். சார், அந்த மாணவி எல்லாம் புகைப்படம் எடுத்திருக்கின்றேன், நீ சொல்லிவிட்டு அந்த சாருக்கும் நான் என்றைக்கு சொல்றேன் அந்த சாரை நீ சென்று சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னதாக அந்த மாணவி முதல்ல சொல்லதாகத்தான் செய்திகள் வந்தது. இது அத்தனை பத்திரிகை ஊடகத்தில் வந்தது. அந்த யார் அந்த சார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? என்று சொன்னால் இவர் இந்த ஜாபர் சாதிக் என்பவர் போதைப் பொருள் புழக்கத்தில் உலக அளவிலேயே போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கின்றது. அதற்கு காரணம் 2000 கோடி பிடிபட்ட நேரத்தில், ஒரே நேரத்தில் 2000 கோடி போதைப் பொருள் பிடிபட்டது தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த விடியாட்சி வந்த பிறகுதான். அதில் சம்பந்தப்பட்டவர் ஜாபர் சாதிக், திமுகவை சேர்ந்த அயலக அணியைச் சேர்ந்த பொறுப்பில் இருந்தவர். அதே போல
பெத்தடைன் என்று உலகத்திலே அதிகமான விலை மதிப்புள்ள அதிகமான போதையை தரக்கூடிய ஒரு பொருளை இருந்தது. அந்த நிர்வாகியும் திமுகவில் பொறுப்பில் இருந்தவர். அதற்கு அடுத்தபடியாக இவரும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகர் என்பவர் நேற்று தினம் ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கண்டு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஆதாரத்தோடு திமுகவுக்கு இப்பொழுது நாங்கள்லாம் கூட்டம் நடத்தினால் அதில் அழைப்புகள் அடிப்போம், நோட்டீஸ் அடிப்போம், துண்டு பிரசம் அடிப்போம். அந்த துண்டு பிரசத்தில் ஞானசேகர் என்று அவர் பெயர் இருக்கின்றது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனோடு 2-3 போட்டோக்கள் இருக்கிறது, நெருக்கமாக இருக்கின்ற ஒரு போட்டோ இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் அவர் 2 பிரியாணி கடை வைத்திருப்பார். அது ரோட்டோர பிரியாணி கடை, ஒரு கடையாக வைத்து ஒரு பெரிய நிறுவனமாக வைத்திருந்தா கூட பரவாயில்லை. கடையோரத்தில் பிரியாணி கடை வைத்திருக்கின்ற, தெருவோரத்தில் பிரியாணி கடை வைத்திருக்கின்றார். அந்த பிரியாணி கடைக்கு சென்று அவரோடு அமர்ந்து சமமாக அவர் பிரியாணி சாப்பிடுகின்ற நிலையில உள்ள ஒரு போட்டோவும் நேற்று வெளியிடப்பட்டது. அப்ப அந்த அளவுக்கு நெருக்கமாக திமுக அமைச்சரோடு இருக்கிறார். இன்னும் இதையும் தாண்டி உதயநிதி மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவரோடு அவர் நட்பில் நெருக்கமாக இருக்கின்ற, ஏனென்று சொன்னால் உதயநிதி இன்றைக்கு துணை முதலமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், திமுகவில் ஒரு மூத்த அமைச்சர், திமுகவில் நீண்ட காலமாக இருந்தார். திமுக தலைமைக்கு மிக நெருக்கமானவர். அவர்களோடு சாதாரணமாக நிர்வாகிகள் உள்ள திமுகவை சேர்ந்தவர்கள் கூட, இங்கே உள்ள ஒன்றியச்சேர் நகரச்சேர் போன்றவர்கள் கூட அவர்களை சந்தித்து படம் எடுக்க முடியாது. இந்த நிலையில அப்ப அதையும் தாண்டி அவர் நெருக்கமாக இருந்திருக்கின்றார் என்றுதான் அந்த புகைப்படங்கள்லாம் காட்டுகிறது. இதை மக்கள் மன்றத்திற்கு எடுத்து சென்று நியாயம் கேட்பது எதிர்க்கட்சியினுடைய கடமையா இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி. இதே நேரத்தில் எங்கள் ஆட்சி காலத்தில் பெரம்பலூர்ல நீட் தேர்வுக்கு தயார் செய்ய முடியல, நீட் தேர்வில் தோல்விவிட்ட நேரத்தில் மன உறுதி குலைந்து ஒரு மாணவி அனிதா என்பவர் மரணமடைந்தார். அதை எப்படியெல்லாம் திமுகவில் அரசியல், அது விரும்பத்தகாத சம்பவம், நடக்கக்கூடாத சம்பவம். அதற்குத்தான் பரிகாரமாக இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழகம் முழுவதும் அத்தனை மையங்களிலும், அத்தனை அரசு பள்ளிகளிலும், அத்தனை கல்லூரிகளிலும் ஒரு மண்டலங்களாக பிரித்து அரசே 420 மையங்களை அமைத்து அந்த நீட் தேர்வு பயிற்சி நீட் தேர்வு வேண்டாம் என்று நாங்கள் போராட்டம் ஒரு பக்கம் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக நடத்தி கொண்டிருந்தாலும் கூட பரிகாரமாக அப்படி மையங்களை அமைத்தோம். அதில் தீர்வாக இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத அளவிற்கு பரிகாரமாக அதற்கு அடுத்த கட்டமாக அதற்கு நிவர்த்தி செய்ய வேண்டும். அது நீட் தேர்வு உலகு கிடைக்கின்ற வரை நமது மாணவர்கள் சாதாரணப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லிதான் மிக யாருடைய சிந்தனையிலும் உதிக்காத எந்த முதலமைச்சரும் செய்திராத 7.5% அரசு இடஒதுக்கீட்டை மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்த பிறகு இதுவரை 4 ஆண்டுகளில் 4000க்கும் மேற்பட்ட சாதாரண சராசரியாக அன்றாடங்காட்சிகளாக தினக்கூலிக்கு வேலை செய்கின்ற குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தார் எடப்பாடியார். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மாணவி ஒரு சம்பவத்தை வைத்து இவர்கள் எந்த அளவுக்கு அரசு அதற்காக பதிலுக்கு நாங்கள் இதை வைத்து அரசு செய்கிறோம் என்ற கருத்து அல்ல. அது தானாக அவர் தூக்கில் ஈடுபட்டு தன்னை உயிரை மாற்றி கொண்ட சம்பவம். இது அருவருக்கத்தக்க செயல். இதுதான் அருவருக்கத்தக்கதா? இதை மக்கள் மன்றத்துக்கு எடுத்து சென்று இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனிமேல் நிகழவே கூடாது, இதில் சம்பந்தப்பட்டவர்கள்லாம் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான எதிர்க்கட்சி தலைவராக, உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் என்று சொன்னால் அந்த காரியத்தை அவர் செய்து இன்றைக்கு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டும். மக்கள் மன்றத்தில் கொண்டு சென்றாவது இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற வகையில் போராடுகின்றார். இதை ஒரு அமைச்சர், இன்னும் பெண் அமைச்சர், இன்னும் சொல்ல போனால் மகளிர் நலத்தை கையில் வைத்திருக்கிறார். மகளிர் நலன் தமிழகத்தில் பாதுகாக்கப்படுகின்ற லட்சணத்தை பார்த்து, இருக்கின்ற அவலத்தை பார்த்து அவர்கள் வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். இதை விட்டுவிட்டு எடப்பாடியார் அவர்களை அருவருக்கத்தக்க அரசியல் செய்கிறார் என்று சொன்னால் இந்த அமைச்சருடைய பேட்டி தான் அருவருக்கத்தக்கமான பேட்டி. நல்ல வேளை அந்த மாணவிக்கு நடந்த சம்பவம் மெச்சத்தக்கது என்று சொல்லாமல் விட்டார்கள். ஏன்னு சொன்னால் அப்போ இந்த மாணவிக்கு நடந்த சம்பவத்தை அவர்கள் ஆதரிக்கின்றார்களா? தானே எங்களுடைய கேள்வி. இவங்க போக போக்கில் பார்த்தா அந்த மாணவிக்கு நடந்த சம்பவம் மெச்சத்தக்கதுன்னு கூட சொல்லுவாங்க. கூட நாங்கள் செய்வது அருவருக்கத்தக்கதா? நடந்த சம்பவம் அருவருக்கத்தக்கதா? இல்லை எடப்பாடியார் செய்கின்ற காரியம் என்ன? நாங்கள் என்ன எதிர்க்கட்சி என்ன பேசாம இதுக்கு என்ன இந்த இவ்வளவு நடந்த பிறகும் இது வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவா இருக்க முடியும்? இருப்பது ஒரு ஜனநாயக கடமையா? ஜனநாயக கடமை ஒரு சிறப்பாச்சு. அது கூட அனுமதி இல்லை. ஏன் அனுமதி மறுக்கீங்க? நேற்று தினம் அனுமதி இல்லாமல் தான் எங்களுடைய காவல்துறை கைது செய்து மாலை 6 மணி வரை இவங்களை
மண்டபத்தில் இங்கே தங்க வைத்து விட்டு அரைத்து வைத்து விட்டு எங்களிடம் விவரங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கின்றார்கள். இனி வழக்கு போடுவார்கள். அந்த வழக்கை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. கிட்டத்தட்ட 186 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 1000க்கும் மேற்பட்டவர்கள் வந்தால் குடும்பத்தை சார்ந்த சாதாரண பெண்கள்லாம் நேற்று வந்தார்கள். அந்த பெண்கள்லாம் அந்த வழக்கில் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை நாங்கள் திருப்பி அப்புறப்படுத்தி விட்டு அவர்கள் வீடுகளை அனுப்பி வச்சுட்டு நாங்கள் கட்சி ரீதியாக வந்தவர்களை மட்டும் சொன்னால் நேற்று 186க்கு மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக அருவருக்கத்தக்க சம்பவங்கள் தமிழகத்தில் நாள்தோறும் நடக்கின்றன. பொள்ளாச்சி அதே அமைச்சர் சொல்லியிருக்கிறார், பொள்ளாச்சியில் பாலியல் வன்முறை நடக்கவில்லையா? ஒன்றுக்கொன்று இணையாக சொல்லி எங்கள் ஆட்சி காலத்தில் 2011 21 வரை தமிழகத்தில் நடைபெற்ற ஒரே சம்பவம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை. நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அதற்கு சட்ட ரீதியாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதில் சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் கைது செய்து யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், தண்டனையும் வாங்கி தந்து அரசு வழக்குகள் சிறப்பாக அவர்களை தண்டனை பெற்று தந்த அளவிற்கு மிக சிறப்பாக செய்வோம். ஆனால் நாங்கள் சொன்னால் இந்த 10 வருஷத்தில் ஒரு சம்பவம் தான். இன்றைக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை போல தினசரி சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இதுக்கு இந்த அமைச்சர் என்ன சொல்லுவார்? கல்லூரியில் ஒரு பள்ளியில் வேலை செய்கின்ற ஆசிரியை காதலிக்க மறுக்கின்றார் என்று சொல்லி அந்த காதலன் நேரடியாக பள்ளிக்குள்ளே சென்று கத்தியால் குத்தி அந்த ஆசிரியரை கொலை செய்கிறார். காதலிக்கப்படுத்த மறுத்த மாணவி ஒருவர் பட்ட பகுதியில் கொலை செய்யப்படுகிறார். இன்றைக்கு கூட செய்தித்தாளில் ஊடகத்தில் பார்த்தேன், ஒரு இளம் பெண்ணை ரயிலில் தள்ளிவிட்டு அவருக்கு இன்றைக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அது எப்போ நடைபெற்றது? இவங்கள் ஆட்சி காலத்தில். ஒரு பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை இன்றைக்கு வரையும் பேசுகின்றவர்கள் இன்னைக்கு நாளோறும் பொள்ளாச்சி சம்பவத்தை போல நடங்கிறது. இன்னைக்கு அன்றைக்காவது அது விமர்சனம் வந்தது, பல வகையில் விமர்சனம் வந்தது. அவர்களாக விரும்பி சென்றார்கள். விரும்பி சென்ற இடத்துல பல கூட்டு பாலியல் பலாத்காரம் வந்ததுனால தான் அது பிரச்சனை வந்தது என்றெல்லாம் செய்திகள் வந்தது. உண்மையாக அது அப்படிப்பட்ட சம்பவம் வந்தாலும் கூட அதில் நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்தோம். ஆனால் இதை போய் அருவருக்கத்தக்க செயல் என்று சொன்னால் அப்போ நடந்த சம்பவம் அருவருக்கத்தக்க செயல் இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி. பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக ஒன்றிணைந்து இன்னைக்கு வருகின்ற 2026 தேர்தலில் ஒன்று இணையது வாய்ப்பு இல்லை. இதுக்கு கூட்டணிக்கு சம்பந்தம் இல்லை. இது ஒரு ஜனநாயக கடமை இல்லை. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் குரல் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நேற்றைய தினம் கூட தமிழக வெற்றிக்கழக தொண்டு தலைவர் அன்பு நண்பர் தான், எங்களுக்கெல்லாம் நண்பர் அவர், நடிகர் விஜய் போய் ஆளுநரை சந்தித்திருக்கின்றார். அவர் சந்தித்த பிறகு ஒரு மணி நேரத்திலேயே சில மணி நேரங்களிலேயே பாஜக தலைவர் அண்ணாமலை சென்று சந்தித்திருக்கின்றார். சீமான் அவருக்கு கண்டன குரலை ஆரம்பத்திலிருந்து கொடுத்து வருகின்றார். இது ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சியை சேர்ந்தவர்கள் இதுவரை யாரும் கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. இது பெரிய வெட்கக்கேடான கேவலமான செயல். ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக கூட்டணிக்காக 4 தொகுதிகளை வைத்து சட்டமன்றத்தில் சென்று என்ன கிழிக்கப் போகிறார்கள்? இப்படி செல்கின்ற செயல்படுகின்ற அரசுக்கு ஜால்ரா போடுகின்ற நிலையை இன்றைக்குள்ள திமுக கூட்டணி கட்சி செய்கின்ற இது மக்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். இதை விட என்ன பாதிப்பு வேணும்? இதை விட என்ன தலைவலி வேணும் தமிழகத்திற்கு? இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொன்னால் டெல்லியில் போய் சொன்னா தெரியும், யூபியில் சொன்னா தெரியும், குஜராத்தில் போய் சொன்னா தெரியும், உலகத்திலே வெளிநாடுகளில் அமெரிக்காவில் போய் அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொன்னால் தெரியும். அங்கே போய் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று என்று சொன்னால் அங்கே உள்ள தமிழர்களுக்கு கூட தலைவலிவு, உலக தமிழர்களுக்கே தலைவலிவாக நடந்த சம்பவத்திற்கு இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றியிருக்கின்றார்கள்? இதுதான் எங்களுடைய கேள்வி. ஆனால் இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்காக தண்டனை 2026 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு கிடைக்கும். அந்த தண்டனை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சேர்ந்து நடக்கும். அவர்கள் இந்த தண்டனை அனுபவிப்பார்கள் என்று ஒரு மனிதாபிமானமற்ற செயல். இந்த மனிதாபிமானம் இல்லாமல் இதை கூட ஒரு அரசியலுக்காக கூட்டணிக்காக அவர்களிடம் கிடைக்கின்ற 1-2 இதுக்கு மேல் திண்டுக்கல் சீனிவாசன் கூட சொல்லியிருந்தார் எதுக்காக கூட்டணி சேர்றாங்க என்று. அதெல்லாம் சொல்ல விரும்பல. அதற்காகவும் கிடைக்கின்ற 4-5 சீட்டுகளுக்காக 4-5 சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று பெறலாம், 2-3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறலாம் என்ற எண்ணிக்கையில மட்டும்தான், எண்ணத்தோடு மட்டும்தான் திமுக உடன் உள்ள கூட்டணி கட்சிகள் செயல்படுகின்றன. இது முற்றி ஜனநாயக விரோத செயல் என்பதுதான் எங்களுடைய கருத்து. மாணவி விவகாரத்தில் அரசியலாக்காதீங்க, அவங்களுடைய அரசியலாக்காம எதிர்கட்சிகள் செயல்பட வேண்டும் கனிமொழி இல்லை. இதுல அரசியல் ஆக்கலையா? இதுல அரசியல் ஆக்கல. நாங்கள் நீதிதான் கேட்கின்றோம். அந்த ஒரே அந்த காம குரூரனாக இருக்கின்ற ஞானசேகரன் அந்த சார் நான் அந்த மாணவி 3 ஆப்ஷன் கொடுத்து மிரட்டுகின்றார். ஒன்று, உடனடியாக நீ என்னுடன் சில நேரம் சில மண் இருக்க வேண்டும், குறிப்பிட்ட நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். இது எஃப்ஐஆர்ல பதிவாகிறது. எஃப்ஐஆர் கூட கசி விட்டுருக்கின்றார்கள். இந்த மாதிரி விஷயங்கள்ல எஃப்ஐஆர் வெளியே வரக்கூடாது.
அது இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதுக்கு மேல் தாண்டி நான் செல்ல விரும்பவில்லை. அடுத்தபடியாக நான் அழைக்கின்ற நேரமெல்லாம் வர வேண்டும். அடுத்தபடியாக நான் ஒரு சாரை சொல்லுவேன், அந்த சாரை சென்று நீ சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். இதிலே மெயினான மிக பிரதானமாக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தவிர இன்னொருவர் ஒரு கொலை குற்றம் என்று நடந்தால் கொலை குற்றவாளி உடனடியாக கொலை செய்யப்பட்ட அந்த திருநாட்டு பதிவு செய்யப்பட்டு கொலை செய்தவரை கைது செய்து அந்த கொலை செய்தவரோடு தொடர்பில் இருந்தவர் யார், அவரை தூண்டிவிட்டவர் யார் என்றெல்லாம் தொடர்ந்து விசாரணை செய்து கைது செய்யப்படுகின்றதான மரபு. அந்த மரபு இதில் ஏன் பின்பற்றப்படவில்லை? அப்பொழுது அந்த யார் ஞானசேகரனுடைய புகைப்படத்தில் உள்ளவர்கள் தான் அந்த சாரா, உள்ளவர்கள் தான் அந்த சாரா என்பதுதான் மக்கள் மன்றத்தில் கேள்வியாக வரும். ஏன்னா ஏன் இவ்வளவு தயக்கம்? 5 நாட்கள் ஆகிறது. உடனடியாக மீண்டும் அவரை விசாரித்து அனுப்பிவிட்டு மீண்டும் அவர் தான் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்படுகிறது. ஞானசேகரன் கைது செய்யப்படுகின்றார். இதெல்லாம் ஒரு காவல்துறை ஒரு கடமை செய்திருக்கின்றது, அதை நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அதில் தொடர்புடைய அதிலே பேசப்பட்ட நபர் சார் என்று சொல்லுகின்றார். அப்ப அந்த சாருடைய நபர் அந்த செல்போன்ல இருக்கும். அந்த மாணவி வேற சொல்லியிருக்கின்றார், இப்படி என்னை வைத்து அவர் சொன்னார் என்று. அப்ப இதெல்லாம் அத்தாட்சி இருந்த பிறகு ஏன் கைது செய்யப்படவில்லை? அப்ப இது நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டுமா வேண்டாமா? இதுல என்ன அரசியல் இருக்கின்றது? இதை கூட இன்னொன்றை கூட கனிமொழி சொன்னதா சொன்னேன். எப்பயாரெல்லாம் போட்டாச்சே, வழக்கெல்லாம் பதிவு செஞ்ச பிறகு போராட்டம் எதுக்குன்னு கேட்காங்கல்ல. இதே கேள்வி நான் கேட்கிறேன். ஸ்டெர்லைட் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்தது 2018. போராட்டம் ஆரம்பித்த பிறகு 24வது நாளில் அன்றைக்குள்ள அரசு, எங்கள் அரசு, அம்மாவின் அரசு, எடப்பாடியார் உடனடியாக அந்த ஆலையை மூடுவதற்கு உத்தரவிட்டார். மார்ச் 24ஆம் தேதி ஆலை மூடப்பட்டது. அதுக்கு உண்டான மின்சார இணைப்பெல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆலை மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டு விட்டது. 28வது நாள் போராட்டம் துவங்கி சரியாக 28வது நாள் ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டது. அதுல மின் துண்டிப்பை துண்டிக்க வேண்டும் என்று பிற ஒரு வழக்கு வந்தது. அதையும் துப்புரவாக மின் துண்டிப்பை எல்லாம் இணைத்து சீல் வைத்த பிறகு ஆடை எப்படி இயங்கும்? அப்போ அப்படியே அந்த பிரச்சனையை ஒரு எதிர்கட்சி அன்றைக்கு எதிர்கட்சியாக அரசியல் செய்யாமல் இருந்தால் தூத்துக்குடியில் நடைபெற்ற அந்த சம்பவம் விரும்பத்தகாத வேண்டத்தகாத சம்பவம் நடைபெற்று இருக்குமா? நான் அன்றைக்கு சொன்னா மூடப்பட்ட ஆலைக்கு ஏன் போராட்டம் தேவை என்பதை நான் அன்றைக்கு அமைச்சராக இருந்து பத்திரிகை வாயிலாக, பிரஸ் ரிலீஸ் வழியாக, மாவட்ட நிர்வாகத்தின் வாயிலாக பிரஸ் ரிலீஸ் எல்லாம் பத்திரிகை செய்தியாக, ஊடக செய்தியாக பலமுறை மக்களுக்கு வேண்டுகோள் கொடுத்தோம். குறிப்பிட்ட நபர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள். அது இதை மையமாக வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் மட்டும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. நாங்கள் பேசவில்லை என்று கூட கேதாஜீவன் ஒரு முறை சட்டமன்றத்தில் சொன்னார். நாங்கள் பேசினோம். பேச்சுவார்த்தைக்கு வருகின்றவர்கிட்ட தானே பேச முடியும். இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று கங்கணம் வெட்டி கொண்டு பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது என்று இருந்தவர்கள் ஆலை மூடப்பட்ட பிறகு போராட்டம் தேவையில்லை என்பதை முதலமைச்சர் அறிக்கையாக விட்டார். நானும் மாவட்ட அமைச்சராக இருந்த நேரத்தில் சொன்னேன், மூடப்பட்ட ஆலைக்கு இனிமேல் எதற்கு போராட்டம், இனிமேல் தேவையில்லை என்று சொன்ன உடனே போராட்டம் அமைதியாகிவிட்டது. 28வது நாளுக்கு பிறகு ஆலை மூடிய பிறகு அமைதியாகிவிட்டது. திடீரென்று மே மாதம் 5ஆம் தேதி போராட்டம் ஆரம்பித்து 100வது நாள். ஏன்னா 100வது நாள் சினிமாவை தான் 100வது நாள் கொண்டாடுவாங்க, இல்லைன்னா 100வது பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த 100வது நாள் என்று ஒன்று உருவாக்கி போராட்டம் துவங்கிய 100வது நாள். எனவே இந்த போராட்டத்தை நாம் பெரிதாக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு இதே கீதாஜீவன் அமைச்சர் அந்த போராட்டத்திற்கு தலைமை வாங்கி ஊர்வலத்துக்கு ஊர்வலத்துக்கு துவங்கினவங்க என்ன செஞ்சிருக்கணும்? உண்மையிலே அக்கறை இருந்தால் கடைசி வரைக்கும் அன்னைக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சம்பவம் நடந்துச்சுல, அது வரைக்கும் இவங்க போயிருக்கணும்ல. இவங்க துவங்கி வச்சு மக்களை தூண்டிவிட்டு மக்களை பழியாக்கினார்கள். இதைத்தான் நான் கனிமொழி அவர்களுக்கு பதிலாக சொல்ல இருக்கின்றேன். வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு நீ போராடுவது எதற்கு என்று கேட்கின்றார்களே, அதே போல அந்த ஆலை மூடப்பட்ட பிறகு 28ஆம் நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம், போராட்டம் துவங்கி 28வது நாள் அரசு முடிவு செய்து முதலமைச்சர் உயர்மட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி ஆலையை மூடிவிட வேண்டும், மூடுகிறோம் என்று சொல்லி அறிக்கை விட்டு தமிழ்நாடு முழுவதும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் அனைத்து பத்திரிகைகளுக்கும் விளம்பரப்படுத்தி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டு விட்டது, அதற்கு உண்டான மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, அதற்கு உண்டான அந்த நுழைவாயில் பகுதியில் கேட்டில் சீல் வைக்கப்பட்டு விட்டது, உயர் அதிகாரிகளை அதையெல்லாம் வரவழைத்து அனைவர் முன்னே சீல் வைக்கப்பட்டு விட்டது என்ற நிலையில் வந்த பிறகு 100வது நாள் என்று சொல்லி ஒரு போராட்டத்தை செயற்கையாக உருவாக்கி மக்களை தூண்டிவிட்டு மக்கள் பலியானதற்கு காரணமே அன்றைக்குள்ள எதிர்க்கட்சியாக திமுக தான். இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அவர்களுக்கு நடந்தால் ஒன்று, இன்னும் ஒரு படத்தில் சொல்லுவாங்க,
அவங்களுக்கு வந்து அது தக்காளி, எனக்கு வந்து உனக்கு வந்து ரத்தமாகல, அதை மாதிரி இன்றைக்கு அரசியல் செய்கின்றார்கள். திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி. ஆனால் மொத்தத்தில் இது நாட்டுக்கு நல்லதல்ல. இப்படிப்பட்ட சம்பவம் இதை பார்த்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்த மாநிலத்திலிருந்து வருகின்ற மாணவ செல்வங்கள் எப்படி தைரியமா வருவாங்க? தயக்கம் வருமா வராதா? இனி இங்கே தமிழகத்தில் பாதுகாப்பு இருக்கின்றது என்று சொல்லிதான் அடுத்த மாநிலம், அடுத்த நாடுகளிலிருந்து கூட வருகின்றார்கள் அண்ணா யூனிவர்சிட்டி நோக்கி. வெளிநாடுகளில் இல்லை, இதே போல பல்கலைக்கழகங்கள்லாம் இருந்தால் கூட இது ஒரு தரம். இந்த பல்கலைக்கழகத்தை மிகச் சிறந்த பல்கலைக்கழகமாக உருவாக்கிய பெருமை புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு உண்டு. ஆனால் இவர்கள் சீரழித்து சின்னாமண்ணமாக்கி வெட்கக்கேடாக்கி இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் பெயரை நாசப்படுத்தி விட்டு இனியும் அதில் அறிவியல் செய்து எங்களுக்கு அறிக்கை சொல்கின்றார். இதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல தண்டனையை 2026 தேர்தலில் மக்கள் வழங்குவார்கள் என்பதுதான் எங்களுடைய பதில்.